உலகத்திலே இருக்கிற அத்தனை பேரும் உங்களுக்கான கதவை பூட்டலாம். எத்தனை கதவுகள் வேண்டுமென்றாலும் பூட்டி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நானே உனக்காக திறப்பேன். பார்க்க போகிறோம். உன் பிள்ளைக்கு கர்த்தரால் ஒரு கதவு திறக்கும். உடைய மகனுக்கு கர்த்தரால் ஒரு கதவு திறக்கும். உடைய மகளுக்கு ஆண்டவரால் ஒரு கதவை திறக்கும். இந்த கடனை அடைப்பதற்கு கர்த்தரால் ஒரு கதவு திறக்கும். நடக்காதுன்னு சொல்றதுக்கு 1000 பேர் சுத்தி நிற்பாங்க. ஆனா நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. காரணம், உங்களுக்குள்ளே இருக்கிற ஃபெய்த் அந்த அற்புதத்தை வாங்குற வரைக்கும் உங்களை விட போவது இல்லை. நான் நம்புறேன், ஒரு காரியத்தை குறிச்ச விசுவாசத்தை ஆண்டவர் உங்களுக்குள்ள வளர்த்துறாரா? உங்களே அறியாம சூழ்நிலை அவ்வளவு சாதகம் இல்லாத போதும் உங்க மனசுல ஒரு ஃபெய்த் வந்துருச்சா, ஒரு விசுவாசம் வந்துருச்சா? நீங்க அந்த விசுவாசத்தை விடாதீங்க. நம் விசுவாசம்ன்ற ஒண்ணு உங்களுக்குள்ள ஆரம்பிச்சுச்சுன்னா அடுத்த படி ஃபெய்த் அற்புதத்தை கொண்டு வந்து சேர்க்கும். விசுவாசம், உங்க பிள்ளைய குறித்து நீங்க விசுவாசிக்கிறீங்கல்ல, அந்த விசுவாசம் சாதாரணமா வரல. அத்தனை பேராலையும் நம்ப முடியல, ஆனா உங்களால விசுவாசிக்க முடியுதில்ல. நான் நம்புறேன், அந்த விசுவாச கதவலை திறந்தவர் கர்த்தர். இந்த மாதம் எனக்கு ஆண்டவர் விசுவாச கதவுகை கர்த்தர் திறக்க போகிறார். கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவே என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறவர், அது நடக்கும் என்கிற நம்பிக்கையை எனக்குள்ளே தருகிறவர், அதை செய்வேன் என்கிற நம்பிக்கையை எனக்குள்ளே தருகிறவர், எனக்குள்ளே இருக்கிற ஃபெய்த்தை வளர்த்துகிற தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சத்தமாய் ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிறாரு. கேள்விப்பட்ட அத்தனை ஜனங்களும் அப்படியே போய் குவிஞ்சிட்டாங்க. அந்த வீடு சின்ன குட்டிய வீடு, அந்த வீட்டுக்குள்ள நிற்க முடியல. வாசல்ல ஃபுல்லா கிரவுடு, உள்ள போகவே முடியாது. ஆண்டவரை வெளியில பார்க்கவே முடியல. ஆனா வேதம் சொல்லுது, வழியிலே ஆண்டவரை சந்திக்கிறதுக்காக ஒரு 4 பேர் டீமா அப்படியே பேசிட்டே போகும்போது வழியில பார்த்தீங்கன்னா ஒரு திமிர்வாதக்காரனை பார்க்குறாங்க. ஐயோ, இயேசு மட்டும் ஆண்டவரிடத்துல போறதுக்கு மட்டும் வழி இருந்தா, இயேசு மட்டும் இந்த பக்கமா வந்தா இவனை தொட்ட உடனே இவன் சுகப்படுத்துருவானே, இவனுடைய பிரச்சனை இதோட முடிஞ்சு போயிருமே, இவனுடைய வியாதி இதோட முடிஞ்சு போயிருமே அப்படின்னு மனசுல நினைக்கிறாங்க. ஆனா கிரவுட் ரொம்ப பெருசா இருக்குது. எப்படி உள்ளே கொண்டு போறது? சொன்னா யாருமே கேட்க மாட்டாங்களே, அவ்வளோதான், நம்ம கொண்டு போகவே முடியாது. ஆனால் இந்த 4 பேருக்குள்ளேயும் ஒரு ஃபெய்த் அப்படியே வளருது, அது உற்பத்தி ஆகுது. அந்த ஃபெய்த் வளர வளர அவங்கள போக விடல, அவங்கள தடுத்து நிறுத்துது. 4 பேரும் அவனை கட்டிலோட தூக்குறாங்க. இன்றைக்கு இவனுக்கு அற்புதத்தை வாங்கி கொடுக்காம போக மாட்டோம். கட்டிலோடு தூக்கிட்டு போய் நிறைய பேரிடத்துல வழி விடுங்கப்பான்னு கேட்டா யாருமே வழி விடல. ஆனாலும் அவங்க விசுவாசம் அந்த இடத்துல நிற்கவே இல்லை. பிளான் பண்றாங்க, ஐடியா போடுறாங்க, என்ன நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி கூரைக்கு மேலே ஏறி கூரையை பிரிச்சு கட்டிலோட கீழே இறக்கி அந்த மனுஷனுக்கு அவர்கள் அன்றைக்கு அற்புதத்தை வாங்கி கொடுத்துட்டு தான் வெளியே போனாங்க. இதுதான் கர்த்தர் ஒரு மனுஷனுக்குள்ளே திறக்கிற விசுவாச கதவு. விசுவாச கதவு. நான் நம்புகிறேன் இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்குள்ளே ஒரு விசுவாச கதவை திறப்பார். அநேகர் பார்த்து விட்டு போவார்கள், ஆனா உங்களுக்கு ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. நீங்க திரும்பி வருவீங்க, இல்ல இந்த காரியத்தை ஆண்டவர் என் மூலமா செய்வாரு, நான் ஜெபத்தை விட மாட்டேன்னு சொல்லி நீங்க தொடருவீங்க. உங்களுக்கு முன்னாடி பெரிய பெரிய எதிர்ப்புகள் நிற்கும். நடக்காதுன்னு சொல்றதுக்கு 1000 பேர் சுத்தி நிற்பாங்க. ஆனா நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. காரணம், உங்களுக்குள்ளே இருக்கிற ஃபெய்த் அந்த அற்புதத்தை வாங்குற வரைக்கும் உங்களை விட போவது இல்லை. இந்த விசுவாச கதவு திறக்கணும்னு சொல்றவங்க கைகளை மேல உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கேளுங்க அப்பாட்ட கேளுங்க. இந்த வாக்கு தத்துவம் எனக்குத்தான். சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி, ஆமென். இந்த வாக்கு தத்துவம் எனக்குத்தான். இந்த வாக்கு தத்துவம் எனக்குரியதுதான்.
இந்த மாதம் எனக்குள்ளே ஒரு விசுவாச கதவு திறக்கட்டும். விசுவாச கதவு திறக்கட்டும். என் பிள்ளைய குறிச்ச விசுவாச கதவு எனக்கு திறக்கட்டும். என் எதிர்காலத்தை குறிச்ச ஒரு விசுவாச கதவு எனக்குள்ள திறக்கட்டும். ஒப்பு கொடுங்க, நல்லா ஒப்பு கொடுங்க, சத்தத்தை உயர்த்தி அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அந்த கிரியை நடப்பீங்க. ஆண்டவரே, விசுவாசத்தை துவங்குறவர் நீர்தானே, விசுவாசத்தை முடிக்கிறவர் நீர்தானே. இந்த மாதம் ஆண்டவரே எனக்காக ஒரு கதவு, விசுவாச கதவை திறக்கிறவர், 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 திறக்கிறவர். ஹalleluya, ஹalleluya. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீர் திறந்தார் அதை அடைப்பவன் இல்லை. நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. பாடும், திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை. நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. சொல்லுவோம், இல்லை இல்லை இல்லை, வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமி. விசுவாசத்தோடு இல்லை இல்லை இல்லை, வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தமுள்ள பூமியில் இல்லை. கர்த்தரை போல வல்லமையுள்ள பூமியில் இல்லையே. கர்த்தரை போல பூமியில் இல்லை. கர்த்தரை போல வல்லமையுள்ள பூமியில் இல்லையே. பலவானில் வில்லை முறித்து கீழே தள்ளுகிறார். பலவானில் வில்லை முறித்து கீழே தள்ளுகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். உயரத்தில் நிறுத்துகிறார். உயரத்தில். இப்ப கைய மேல தட்டி, இல்லை இல்லை இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன். விசுவாசத்தோடு பாடுவோம். தமனமரஹதலரம் முதலரம் அடைப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தார் அதை அடைப்பவன் இல்லை. நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. நீர் திறந்தார் அதை அடைப்பவன் இல்லை. நீர் கட்டினால் அதை இடிப்பவன். ஆமென், ஹalleluya. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் எனக்காக ஒரு கதவை திறக்கிறார். அது பெரிதும் அனுகூலமான ஒரு கதவு. இந்த எனக்கு திறக்க போறார் ஆண்டவர், பெரிதும் அனுகூலமான ஒரு கதவு. நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் எனக்கு ஒரு கதவை திறக்க போகிறார். எனக்கு விசுவாசத்தின் கதவை எனக்காக திறக்கிற கர்த்தர். நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு காரியத்தை சொல்லி உங்களுக்காக ஜெபித்து முடிக்கிறேன். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில், ஹalleluya,
அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் திறந்த 3 கதவுகள். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்திற்காய் கர்த்தர் திறந்த 3 கதவுகள். முதலாவது நம்பர் 1, பெரிதும் அனுகூலமான ஒரு கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. நம்பர் 2, எனக்காக விசுவாசத்திற்குரிய ஒரு கதவு எனக்காய் திறக்கப்பட்டிருக்கிறது. நம்பர் 3, மூன்றாவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல சொல்லுகிறான், இப்பொழுது எனக்கு முன்பாக என்னுடைய ஊழியத்திற்கு ஒரு கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. அது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கிற கதவு என் சொந்தக்காரர்கள் திறந்தது அல்ல, என்னுடைய ஆசிரியர் திறந்தது அல்ல, என்னுடைய பலத்தால திறக்கப்பட்டது அல்ல, என்னுடைய படிப்பில் திறக்கப்பட்டது அல்ல. எனக்கு திறக்கப்பட்டிருக்கிற இந்த கதவு என் கர்த்தராலே திறக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இந்த மாதத்திலே இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உங்க அப்பா உங்களுக்காக திறந்த கதவு இல்ல, உங்க அம்மா உங்களுக்காக திறந்து வச்சிருக்கிற கதவு அல்ல, உங்களுடைய படிப்பு உங்களுக்காக திறந்த கதவு அல்ல. ஆண்டவர் உங்களுக்காக இந்த மாதம் ஒரு கதவை திறக்கிறார். உலகத்திலே இருக்கிற அத்தனை பேரும் உங்களுக்கான கதவை பூட்டலாம், எத்தனை கதவுகள் வேண்டுமென்றாலும் பூட்டி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நானே உனக்காக திறப்பேன். கர்த்தர் திறக்கிறதற்கு இறங்கி வருவார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென். எஸ் பிரைஸ். நம்ம பார்க்க போகிறோம், உன் பிள்ளைக்கு கர்த்தரால் ஒரு கதவு திறக்கும், உடைய மகனுக்கு கர்த்தரால் ஒரு கதவு திறக்கும், உடைய மகளுக்கு ஆண்டவரால் ஒரு கதவை திறக்கும். இந்த கடனை அடைப்பதற்கு கர்த்தரால் ஒரு கதவு திறக்கும், இந்த வியாதி சரி ஆவதற்கு கர்த்தரால் ஒரு கதவு திறக்கும். அந்த கதவை பூட்டுவதற்கு ஒரு மனிதனாலும் முடியாது, ஒரு மனிதனாலும் முடியாது. இந்த மாதம் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டியது எதற்காகன்னா, ஆண்டவரே உம்மாலே ஒரு கதவு திறக்கணும், உம்மாலே ஒரு கதவை திறக்கணும். எனக்கு இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஆதியாகமத்தில் ஞாபகம் வருது, ஒரு மிகப்பெரிய ஜல பிரளயம் வருகிறது, ஒரு பேழை. ஆனா வேதத்துல ரொம்ப அழகா ஒரு வசனம் சொல்லுது, அந்த கதவை ஆண்டவர் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் உள்ளே விட்டு என்ன பண்ணினாராமா? சொல்லுங்களேன். கதவை ஆண்டவர் பூட்டினாரு. அப்போ கதவு அவருடைய கண்ட்ரோல்ல இருக்குது, கர்த்தருடைய கை கண்ட்ரோல்ல இந்த பேழையினுடைய கதவை ஆண்டவர் கொண்டு வந்தாரு. இப்ப பாருங்களேன், ஒருவேளை கர்த்தருடைய கண்ட்ரோல்ல மட்டும் அந்த கதவு இல்லைன்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரே ஃபேமிலி, ஒருத்தருடைய மூஞ்சியை ஒருத்தர் எத்தனை நாள் பார்த்துட்டு இருப்பாங்க? சண்டை வராமல் இருக்குமா? பிரச்சனை வராமல் இருக்குமா? சிலரெல்லாம் பிரச்சனை வந்த உடனே என்ன பண்ண தெரியுமா? கதவை திறந்து நான் குதிக்கிறேன் தண்ணியில். எல்லாரும் செத்து போயிட்டாங்கல்ல, எங்கள் அம்மா அப்பாவே செத்து போயிட்டாங்க, நான் ஏன் உயிரோடு இருக்கிறேன்? நானும் போய் சாதுறேன். அங்கே பிரச்சனை நடக்கும்போது அத்தனை பேரும் எங்கே தான் போயிருப்பாங்க? கதவுக்கு பக்கத்தில் தான் போயிருப்பாங்க. ஐயோ என்னால் உள்ளே இருக்க முடியல, எனக்கு டென்ஷன் ஆகுது. ஆனால் வேதம் சொல்கிறது, அந்த கதவை ஆண்டவருடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்தார். இன்னும் யாராவது ஒருத்தர் இந்த நோவாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க யாராவது வந்து கதவை தட்டி, அப்பா திறப்பா, உனக்கு நான் இப்படியெல்லாம் பண்ணலான்னாப்பானா இந்த நோவா திறந்திருப்பார், மொத்த தண்ணியும் உள்ள வந்து இவங்களும் போயிருப்பாங்க. அதனால கதவுனுடைய கண்ட்ரோலை யார் எடுத்தான்னா கர்த்தரே எடுத்தார். ஹல்லேலூயா. அந்த ஏற்ற நேரம் வரும்போது அந்த கதவை கர்த்தரே திறந்து அவர்களை அனுப்பினார். பிரதர் சிஸ்டர், என் அன்பு தாய் தகப்பனே, ஆண்டவர் இந்த மாதம் தெளிவா நம்மோட பேசுறாரு. நானே உனக்காய் கதவை நானே திறப்பேன். அசை எவ்வளோ பிரயாசப்பட்டேன் இந்த கதவை திறக்கிறதுக்கு, எவ்வளோ பிரயாசப்பட்டேன். என்னால் முடியல. எத்தனையோ நான் நினைச்சேன், இந்த பூட்டை இது மட்டும் பூட்டி கிடக்குது, இந்த விஷயத்தில் மட்டும் எனக்கு அற்புதமே நடக்கலையே. அதனால என்னென்னமோ சாவியை போட்டு நான் எனக்கு முடிஞ்ச வரைக்கும் பிரயாசம் எடுத்தேன். ஆனால் அந்த கதவை திறக்கவே முடியல பாஸ்டர். அந்த கதவு அடைக்கப்பட்டு கிடக்கிறது. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட அங்கலாய்ப்போடு வருத்தத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார்.
நானே உனக்காக அந்த கதவை. ஏற்ற வேளை வரும் சிஸ்டர், பிரதர், ஏற்ற வேளை வரும். அதை நீங்க பார்ப்பீங்க. ஆண்டவரே வருவாரு. நீங்க பிரயாசமே பட வேண்டிய அவசியம் இல்லை. அவரே அழகா திறப்பாரு. கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்ல. ஒரு விசை ஒரு கதவு ரொம்ப ரொம்ப லாக் ஆயிடுச்சு. அந்த கதவை திறக்கணும், ஆனால் திறக்க முடியல. உடனே அந்த சாவியை போட்டு கையை போட்டு என்னமோ திறந்து பார்த்தா கை தான் ரொம்ப வலிக்குதே தவிர அந்த கதவு திறக்கலை. உடனே ஒரு துணி எடுத்துட்டு வந்து அந்த கீழே சுற்றி அதுக்கப்புறம் திறந்தா அது திறக்கலை. அதுக்கப்புறம் ஒரு இரும்பு ராடை எடுத்து அதை உள்ளே வச்சு லைட்டாக திறந்தா அந்த சாவி தான் பெண்ட் ஆகுதே தவிர கதவு திறக்கலை. இப்படியே அப்புறம் எண்ணெய் ஊற்றி பார்த்தோம், அந்த கதவு திறக்கலை. லைட்டாக நம்பி பார்த்தோம், கதவு திறக்கலை. கிட்டத்தட்ட 5 மணி நேரம் அந்த கதவை திறக்கிறதுக்கு போராடி 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 திறக்கவே முடியல. ஆனால் கதவை திறக்கிறதுக்குன்னு சாவி போடுற ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் இங்கே காந்திபுரத்தில் இருக்கார். சரி, அவரை போய் நேரடியாக கூட்டிகிட்டு வந்து, உங்களுக்கு காசு தர்றோம் சார், எவ்வளோ கேட்டாலும் தர்றோம், அதை திறக்கணும், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒன்றும் இல்லை, சிம்பிளாக அந்த சாவியை அவரே போட்டு மைல்டாக அப்படி நேக்கு பார்த்து ஒரு செகண்டில் அப்படி திறந்துருச்சு. 5 மணி நேரம் போராட்டம். ஆனால் அந்த கதவனுடைய கீயை ஒருத்தருக்கு திறக்க முடியும், ஒருத்தருக்கு திறக்க முடியும். அவர் எந்த பாடும் படலை, அவர் எந்த தட்டு முட்டும் கொடுக்கல. அவர் லைட்டாக திறந்தாரு. சார், எவ்வளோ வேணும்னு கேட்டால் ஒரு 1500 கொடுங்க சார். ஏன் சார், ஒரு நிமிஷத்துலன்னா வந்துட்டு போனீங்க, ஒரு நிமிஷம்னாலும் நான் திறந்தேன்ல. சரி, ரொம்ப சந்தோஷம், நீங்கள் திறந்து கொடுத்ததே ரொம்ப பெரிய விஷயம். அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் எத்தனையோ பேர் 5 மணி நேரம் 6 மணி நேரம் இந்த கதவை திறக்கிறதுக்காக போராடி இருக்கலாம். ஆனால் இந்த மாதம் நீங்கள் போராடாதீங்க, நீங்கள் போராடாதீங்க. சாவியை வச்சிருக்கிற ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் வாக்கு கொடுத்திருக்கிறார். தாவீதின் திறவுகோலை உடையவர். நான் ஆராதிக்கிற ஆண்டவர் தாவீதின் திறவுகோலை உடையவர். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவருமாகிய கர்த்தர். அவர் திறந்தால் அதை அடைப்பதற்கு ஒருவராலும் முடியாது, அவர் அடைத்தால் ஒருவராலும் திறக்கவும் முடியாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நம்ம அப்படிதான் ஜெபம் பண்ணணும், நம்ம அப்படிதான் ஜெபம் பண்ணணும். நீங்க தான் கீ வச்சிருக்கிறீங்க. என் கணவனாருடைய கீ என் கையில் இல்லை, யார் கையில் இருக்குது? சத்தமா சொல்லுங்க. என் பிள்ளையினுடைய கீ என் கையில் இல்லை, யார் கையில் இருக்குது? என் பிசினஸினுடைய கீ என் கையில் இல்லை, யார் கையில் இருக்கிறது? திறவுகோலை உடையவர். 10 டைம் கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, திறவுகோலை உடையவர். என்னுடைய திறவுகோலை உடையவர், என் குடும்பத்தின் திறவுகோலை உடையவர், என் ஊழியத்தின் திறவுகோலை உடையவர். நல்ல நல்ல அறிக்கை செய்யுங்க. கர்த்தராலே எனக்கு ஒரு கதவு திறக்கப்பட்டிருக்கிறது, கர்த்தராலே எனக்கு ஒரு கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. நல்ல அறிக்கை செய்து கர்த்தராலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதம் நான் பார்க்க போகிறேன், இந்த மாதம் நான் பார்க்க போகிறேன். என் கர்த்தருடைய கரத்திலே வைத்திருக்கிற அந்த கீயை கொண்டு, திறவுகோலை கொண்டு, எனக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிற அந்த கதவை கர்த்தர் திறக்கிறதற்கு வல்லவர். Thank you Jesus. இந்த மாதம் கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாதபடியினால் இதோ நான் உனக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆமென். கர்த்தர் எனக்காக திறக்கிற முதல் வாசல், எனக்காக ஆண்டவர் பெரிதும் அனுகூலமான ஒரு வாசலை கர்த்தர் எனக்காய் திறக்க போகிறார். எனக்காக கர்த்தரே திறக்கிறவர். ஹல்லேலூயா. எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் சொல்லிக்கொண்டே எழும்பி நிற்கலாம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் பூட்ட மாட்டான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்?
ஹல்லேலூயா, ஆமென். இல்லை இல்லை இல்லை, என்னுடைய வாசலை அடைப்பதற்கு ஒருவராலும் முடியாது. கர்த்தர் எனக்காக அவரே இந்த மாதம் ஒரு வாசலை திறக்க போறாரு. நல்லா ஆமேன் சொல்லி அந்த அந்த நாளை நான் எதிர்பார்க்கிறேன். அந்த நாளை நான் எதிர்பார்க்கிறேன். அப்பா, நீர் இறங்கி வாரும், நீர் இறங்கி வாரும், நீர் இறங்கி வாரும். நீர் இறங்கி வந்து அந்த பூட்டப்பட்ட வாசலை நீர் திறப்பீராகப்பா. ஹல்லேலூயா. எல்லாருடைய கரங்களையும் தட்டி, நீர் திறந்தார் அதை அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. பாடுவோம். திறந்தார் அதை அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமி. பாடிக்கொண்டே, இல்லை இல்லை இல்லை, வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நாசியின் சுவாசத்தால் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவரா, பார்வோன் சேனை தப்பவிடாம் கடலில் அழுத்தவரா. நாசியின் சுவாசத்தால் செங்கடல் அவர் இரண்டாய் பிளந்தவரா, பார்வோன் சேனை தப்பவிடாம் கடலில் அழித்தவரா. மரண இருள் சூழ்ந்திடும் வேளை பஸ்காட்டுக்குட்டி, மரண இருள் சூழ்ந்திடும் வேளை பஸ்காட்டுக்குட்டி. பாதை எந்த கூடாரத்தை என்றும் அணுகாது, பாதை எந்த கூடாரத்தை என்றும் அணுகாது, என்றும் அணுகாது, என்றும் அணுகாது. இப்ப கைய வேண்டி, இல்லை இல்லை இல்லை, வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. ஓ இல்லை இல்லை இல்லை, இல்லை 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 இல்லை. ஓ கர்த்தரை போல பரிசுத்தமுள்ள பூமியில் இல்லை, கர்த்தரை போல வல்லமையுள்ள பூமியில் இல்லையே. கர்த்தரை போல பரிசுத்தமுள்ள பூமியில் இல்லை, கர்த்தரை போல வல்லமை பூமியில் இல்லையே. பலவானின் வில்லை முறித்து கீழே தள்ளுகிறார், கீழே தள்ளுகிறார். தள்ளாடும் யாவரை உயரத்தில் நிறுத்துகிறார், தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார், உயரத்தில் நிறுத்துகிறார், உயரத்தில். கைகளை மேல தட்டே, இல்லை இல்லை இல்லை, சத்தமா சத்தமாய் பாடி விசுவாசத்தோடு இப்போ 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 அந்த வாசல் திறக்கட்டும், வாசல் திறக்கட்டும், வாசல் திறக்கட்டும், வாசல் திறக்கட்டும். என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, நீர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை. நீர் கட்டினார் அதை இடிப்பவன் இல்லை. நீர் திறந்தார் அதை அடைப்பவன் இல்லை. நீர் கட்டினார் அதை கடைசியாக சொல்லுவோம். இல்லை இல்லை, லோத்தனம் கரப்தேலன் வல்லம 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 மகிம மகிம. இப்போ இப்போ ஒவ்வொருவர் மேல் சொல்ல 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 சொல்ல. ஓ இல்லை 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 இல்லை, வாசலை அடைப்பவனில் இயேசுவே இயேசுவே இரக்கம் செய்யுங்கப்பா,
இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. சத்துரு வாசலை அடைக்காதபடி இப்பொழுது ஆண்டவரே அவருடைய கையிலிருந்து மீட்டு தருவீராக. நன்றி அப்பா, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என்னை மறுதலிக்காதபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட மாட்டார். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த ஆகஸ்ட் மாதம் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நான் உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். இதுவரையிலும் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக பூட்டப்பட்ட வாசல் தான் இருந்தது. ஆனால் இந்த மாதம் உங்கள் கண்களுக்கு முன்பாக பல வருடங்களாய், மாதங்களாய் பூட்டப்பட்டு கிடக்கிற அந்த வாசல் இந்த மாதம் எனக்காக திறக்க போகிறது. அதை சொன்ன கர்த்தர் தான் வாக்கு கொடுத்தார். முதலாவதாக எனக்காக ஒரு பெரிய வாசலை கர்த்தர் திறக்க போகிறார். இரண்டாவதாக எனக்கு அனுகூலமான வாசலை கர்த்தர் எனக்காக திறக்க போகிறார். மூன்றாவதாக எனக்காக ஒரு விசுவாச வாசலை கர்த்தர் எனக்காக திறக்க போகிறார். நான்காவதாக கர்த்தராலே எனக்கு ஒரு வாசல் இந்த மாதம் திறக்க போகிறது. எஸ், பிரைஸ். இதுவரையிலையும் எதிர்ப்பா இருந்த இடத்திலே இந்த மாதம் எனக்கு சாதகமான ஒரு வாசல் திறக்க போகிறது. இதுவரையிலும் சின்ன சின்ன வாசல்களை பார்த்த நான் சீக்கிரத்திலே ஒரு பெரிய வாசலை நான் பார்க்க போகிறேன். இதுவரையிலையும் பாதி நம்பிக்கை இல்லை என்ற எனக்கு ஒரு விசுவாச வாசல் திறக்க போகிறது. இதுவரைக்கும் மனிதர்கள் அடைத்த வாசல், மனிதர்களால் திறக்க முடியாமல் இருக்கிற வாசல், இந்த மாதம் கர்த்தரே எனக்காக வாசல்களை திறக்க போகிறார். கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, நான் நம்புறேன். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. Thank you Jesus. இந்த மாதம் குடிக்கிற தண்ணீர், சுவாசிக்கிற காற்று, சாப்பிடுகிற ஆகாரம், செய்கிற வேலை, பண்ணுகிற பிரயாணம், அனைத்திலும் கர்த்தருடைய கரம். சர்ச்சில் இருக்கிற பிள்ளைகளோட, ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளோட, குடும்பத்தோட ஆண்டவரே கிருபையா இருக்கட்டும். ஆண்டவரே, நிறைய பேர் ஆகஸ்ட் மாதம்னாலே இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய மனிதர்களுக்கு கெட்ட மாதம்னெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா நாங்க நம்புறோம், இதுதான் எங்களுக்கு பெஸ்ட் மாதம், இதுதான் எங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற மாதம், எங்களை ஆசீர்வதிக்கிற மாதமாய் மாற்று. ஆண்டவரே, இந்த ஊழியத்தை தாங்குற பிள்ளைகளுக்காய், தசம பாகத்தில் உண்மையா இருக்கிற பிள்ளைகளுக்காய் அப்பா, அவங்க இந்த மாதத்தில் ஒரு சாட்சி சொல்லணும். ஆண்டவரே, இந்த ஊழியத்தை நான் தாங்கின ஆண்டவர் எனக்கு பல மடங்கு எனக்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாரு சொல்லணும்ப்பா. இந்த மாதம் 27ஆம் தேதி நடக்கிற வாலிபர்கள் மாநாடு எங்க கையில ஒண்ணுமே இல்லப்பா. ஆண்டவரே, எங்க கையில ஒன்றும் இல்லை. இந்த தரிசனத்தை கொடுத்தது நீங்க ஆண்டவரே, இந்த டேட்டை தீர்மானிச்சது நீங்க ராஜா. இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில், இந்த கோயம்புத்தூர் தாலுகா, கோயம்புத்தூர் சுத்தி இருக்கிற 10,000 கணக்கான வாலிபர்களை இந்த மாதத்துல எழுப்பணும் ஆண்டவரே. நீங்க கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே வாலிபர்கள் மத்தியில் ஒரு திறந்த வாசல, இதுவரையிலையும் யாரும் பார்க்காத பெரிய வாசல, அனுகூலமான வாசல. என்னமோ தெரியல, இந்த வாக்குத்தத்தத்தை அதுக்காக கொடுத்தீங்களான்னு நாங்க நம்புறோம் ஆண்டவரே. இந்த 3 வார்த்தையும் ஊழிய சம்பந்தப்பட்டு தானப்பா வருது. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தானப்பா கொடுத்தீங்க. அதனால நாங்க சபையாரா நாங்க சேர்ந்து நிக்கிறோம். இந்த மாதம் ஒரு அனுகூலமான வாசல் திறக்கணும், வாலிபர்கள் மத்தியில திறக்கணும்.
இந்த வாலிபர் கூட்டத்தில் எழும்பி நிற்கிற வாலிபர்கள் உலகத்தை கலக்கணும் ஆண்டவரே, ஊழியர்களாய் எழும்பணும் ஆண்டவரே, அவர்கள் மூல லட்சங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே. சிகரெட்டு, கஞ்சா, அசுத்தம் இது எல்லாம் தூக்கி வீசப்படுகிறத நாங்கள் பார்க்கணும்.